வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். பொருளாதார சக்தியாக மேம்பட்டு வரும் இந்தியாவை கலாச்சார சக்தியின் சின்னமாகவும் வலுப்படுத்த கூட்டு முயற்சிகள் தேவை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டின் மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகளில் ஏற்பட்டு வரும் புரட்சிகரமான மாற்றங்களுக்கு அங்கீகாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியத்தை உற்பத்தி திறனுடன் இணைந்த போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இனி விரிவான செய்திகள். உலக அளவிலான பொருளாதார சக்தியாக மேம்பட்டு வரும் இந்தியாவை கலாச்சார சக்தியின் சின்னமாகவும் வலுப்படுத்த கூட்டு முயற்சிகள் தேவை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். லலித் கலா அகாடமி சார்பில் 64வது தேசிய ஓவிய கண்காட்சியின் ஒரு பகுதியாக புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் அவர் பேசுகையில், கலாச்சார மரபுகளை வளப்படுத்தி சமூகத்தின் கூர் உணர்வை தூண்டுவதற்கான சக்தி வாய்ந்த ஊடகமே கலை என்றார். திறமையான ஓவியர்களின் கலை படைப்புகளை விற்க லலித் கலா அகாடமி அளித்து வரும் ஆதரவை குடியரசுத் தலைவர் பாராட்டினார். இதனால் கலைஞர்களின் நிதி நிலையும் நாட்டின் படைப்பு திறன்சார் பொருளாதாரமும் வலுப்பெறும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய கலாச்சார அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், லலித் கலா அகாடமியின் துணைத் தலைவர் டாக்டர் நந்தலால் தாக்கூர் உட்பட பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். நாட்டின் மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகளில் ஏற்பட்டு வரும் புரட்சிகரமான மாற்றங்களுக்கு அங்கீகாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உற்பத்தி திறனும் மக்களின் ஆரோக்கியமும் என்பது குறித்து புகழ்பெற்ற இருதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தேவி பிரசாத் ஷெட்டி எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு இவ்வாறு கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் ஊட்டச்சத்து இயக்கம், ஸ்வச் பாரத் இயக்கம் போன்ற அரசின் பல்வேறு முன்முயற்சிகளால் பொது சுகாதார நிலவரங்கள் மேம்படுவதுடன் பொருளாதாரமும் வலுப்பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையின் மேம்பாடு என்பது நாட்டில் ஆளுகை மற்றும் வளத்தை மேம்படுத்துவதற்கான முதலீடே தவிர செலவு அல்ல என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மக்கள் சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் நாட்டில் மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொண்டுவர அயராது உழைத்து வருகிறது. இந்தியா செமிகண்டக்டர் இயக்கம் மூலமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைத்து வருகிறது என்பது குறித்து இன்று சேவை திருவிழா என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம். நவீன மின்னணுவியல் துறைக்கு அடிப்படையான செமிகண்டக்டர்கள் நவீன கருவிகளின் செயல்பாடுகளுக்கு பின்னணியில் அவற்றின் மூளையாகவும் திகழ்கின்றன. 2021ஆம் ஆண்டில் இந்தியா செமிகண்டக்டர் இயக்கம் தொடக்கப்பட்டதை தொடர்ந்து செமிகண்டக்டர் துறையில் இந்தியாவின் பயணம் வெறும் தொலைநோக்கு பார்வை என்பதிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நிஜமான யதார்த்தமாக மேம்பட்டு வருகிறது. செமிகண்டக்டர் சில்லுகள் தான் டிஜிட்டல் வைரங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் புதுடில்லியில் செமிகான் இந்தியா மாநாட்டில் பேசுகையில் கூறினார். फ्रेंड्स, सेमीकंडक्टर की दुनिया में एक बात कही जाती है, ऑयल was black gold, but chips are digital diamonds. இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் நாட்டில் 76,000 கோடி ரூபாய் செமிகான் இந்தியா திட்டம் அமலாகி வருகிறது. இந்தியாவில் செமிகண்டக்டர் மற்றும் காட்சி திரைகளை தயாரிக்க இத்திட்டத்தின் கீழ் 50% நிதி ஆதரவு அளிக்கப்படுகிறது. வடிவமைப்புடன் இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் 280க்கும் மேற்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களும் 70க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் பயன்பெற்றுள்ளன. மின்னணு உதிரி பாகங்களை தயாரிப்பவர்களுக்கும் ஸ்பெக்ஸ் திட்டத்தின் கீழ் 25% நிதி ஆதரவு அளிக்கப்படுகிறது. செமிகான் இந்தியா 2025 மாநாட்டில் இந்தியாவின் செமிகண்டக்டர் பயணம் முக்கிய மைல்கல் ஒன்றை எட்டியது. மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இம்மாநாட்டின் போது முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது கணிப்பொறி சில்லுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கினார். அரசின் இந்த எல்லா முன் முயற்சிகளின் தொகுப்பு செமிகண்டக்டர் துறையில் சுயசார்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதை பிரதிபலிக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது போல இன்றைய இந்தியா உலக அளவில் நம்பிக்கையை தூண்டுகிறது. செமிகண்டக்டர் உட்பட எந்த துறையில் நெருக்கடி ஏற்பட்டாலும் உலகம் இந்தியாவை நம்ப முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியத்தை உற்பத்தி திறனுடன் இணைந்த போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் 10,91,000 ரயில்வே ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், அரசுக்கு 1,865 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் சூழல் மற்றும் கப்பல் கட்டும் துறைக்கு புத்துயிர் ஊட்ட 69,725 கோடி ரூபாய் திட்ட தொகுப்பு ஒன்றை செயல்படுத்தவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். தொடர்புடைய எல்லா முயற்சிகளையும் கண்காணிக்க தேசிய கப்பல் கட்டும் இயக்கம் தொடக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மேலும் சில முக்கிய முடிவுகள்: நாட்டில் புதிதாக 5,023 MBBS மாணவர் சேர்க்கை இடங்களை உருவாக்கும் வகையில் மத்திய நிதி ஆதரவு திட்டத்தை நீட்டிக்கவும், புதிதாக 5,000 முதுகலை மருத்துவர் மாணவர் சேர்க்கை இடங்களை உருவாக்கும் வகையில் 3ஆம் கட்ட மத்திய நிதி ஆதரவு திட்டத்தை அமல்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட ஸ்டெம் துறைகளில் மனிதவளம் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் 2,777 கோடி ரூபாய் திட்டத்தை செயல்படுத்த அறிவியல் தொழில் ஆராய்ச்சி சபைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் பக்தியார்பூர் ராஜ்கீர் திலையா ரயில் பாதை பிரிவை இரட்டை பாதையாக மாற்றவும், சாஹிப்கஞ்ச் பேத்தியா தேசிய நெடுஞ்சாலை பிரிவை 4 வழி பாதையாக மாற்றவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நாட்டின் மறைமுக வரி கட்டமைப்பை எளிமைப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமைந்துள்ளன. இம்மாதம் 22ஆம் தேதி முதல் அமலாகி வரும் புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் நாட்டு மக்கள் குறைக்கப்பட்ட வரி விகிதத்தில் பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளை பெற முடிகிறது. முன்பு 5, 12, 18 மற்றும் 28% என 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி கட்டமைப்பு தற்போது 5, 18% என 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டுள்ளதால் நாட்டு மக்களுக்கு வரிச்சுமையில் இருந்து மிகப்பெரிய ஆறுதல் கிடைத்துள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் கீழ் உணவுப் பொருட்கள் மீதான வரி கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதால் சாதாரண மக்களின் மாதாந்திர செலவு குறைகிறது. நடுத்தர மற்றும் குறைந்த வருமான பிரிவினர் செலவை குறைத்து பணம் சேமிக்க ஏதுவாக பதப்படுத்திய காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் மீதான 12% ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. பதப்படுத்திய பழ வகைகள் மீதான வரியும் இதேபோல குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் உணவு பதனீட்டுத்துறை ஊக்கம் பெற்று இத்துறையின் ஏற்றுமதி அதிகரிப்பதுடன் விவசாயிகளும் பயன்பெறுவர். புதிய சீர்திருத்தங்களால் உணவுப் பொருட்களின் விலை குறைவதுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் ஊக்கம் பெறுகிறது. குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், முதியோர் உட்பட அனைத்து மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் வகையில் புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன், காவல்துறை தலைவர் திருமதி ஷாலினி சிங் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்திராநகர் தொகுதிக்கு உட்பட்ட கனகன் ஏரி, திலாஸ்பேட்டை மற்றும் மோகன் நகர் பகுதியில் 5,36,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் உள்ளூர் பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று ராஜ்நிவாஸ் முன்பாக திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் திரு நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளை அழைத்து பேசி பிரச்சனைகளை சரிப்படுத்தும் வகையில் நகராட்சியும் பொதுப்பணித்துறையும் இணைந்து செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இத்தகவலை திரு நாராயணசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆசிய கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 8 மணிக்கு துபாயில் நடைபெறும் சூப்பர் 4 போட்டியில் இந்தியா, பங்களாதேஷ் அணிகள் மோத உள்ளன. இன்று வடக்கு ஒடிசா மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வலு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே வடக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நாளைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என்றும், இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வரும் 27ஆம் தேதி வாக்கில் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பொருளாதார சக்தியாக மேம்பட்டு வரும் இந்தியாவை கலாச்சார சக்தியின் சின்னமாகவும் வலுப்படுத்த கூட்டு முயற்சிகள் தேவை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டின் மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகளில் ஏற்பட்டு வரும் புரட்சிகரமான மாற்றங்களுக்கு அங்கீகாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியத்தை உற்பத்தி திறனுடன் இணைந்த போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.